வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பொரி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆயுத பூஜை முடிஞ்சோடனே எல்லா வீட்லேயும் பொரி நிறைய மிச்சமாக இருக்கும். பொரி வேஸ்ட்டாக போயிருன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி பொரி உப்புமா செஞ்சு கொடுங்க. வீட்டில் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டியான இந்த மாதிரியான பொரி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த பொரி உப்புமா செய்கிறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு பொரி எடுத்திருக்கேங்க. நான் ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு அளவாக செஞ்சுருக்கேங்க. இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பொரியை நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. பொரியை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு இதை கையை வச்சு நல்லா தண்ணி இல்லாத அளவுக்கு பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. சுத்தமாக தண்ணி இல்லாத அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பொரி நல்லா தண்ணியை பிழிஞ்சதுக்கப்புறமா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், பொரி எந்த அளவு உதிரி உதிரியாக இருக்குன்னு. இப்போ நம்ம உப்புமா செய்கிறதுக்கு ஒரு வாணலி அடுப்பில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இது கூட 3லேருந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒவ்வொரு பொரியில் உப்பு அதிகமாக இருக்கும், அதனால் அளவாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் இந்த அளவு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்தா உப்புமா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போது இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா அல்லது மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்போ உப்புமாவோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு அளவாக சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க பொரியை சேர்த்துக்கலாங்க. பொரியை சேர்த்துட்டு இந்த பொரி நல்லா சூடாகிற வரைக்கும் இந்த மசாலா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக பொரி உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலைகளை கூட தூவிக்கலாங்க. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சூடாக சர்வ் பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியான பொரி உப்புமாவை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.